திருவள்ளூர் மாவட்டம் பெத்திக்குப்பத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் நேற்று இரவு நிர்வாக குழு தலைவர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதான 6 பேரும் இலங்கை தமிழர்கள் என்பதால் அனைவரையும் நாடு கடத்த வலியுறுத்தி உறவினர்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஷ்குமார். வணக்கம் மகேஷ்குமார், விவரம். வணக்கம். கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் நேற்று இரவு முகாம் நிர்வாக குழு தலைவர் கண்ணா என்கிற சிவகுமார் சில நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் குறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மகேந்திரன் என்கிற ஆட்டோ கண்ணா, சுரீந்தர் என்கிற ஆட்டோ செல்வா, தீபக் என்கிற திலீபன், புஷ்பஜோதி, நிஷா, ஆகாஷ் ஆகிய 6 பேரை சிப்காட் போலீசார் கைது செய்து அவர்களும் தீவிர விசாரணை நடத்தி வராங்க. இதற்கிடையே கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினரின் அரசு பதிவுகளை உடனடியாக துண்டிக்க வேண்டும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களை நாடு கடத்த வேண்டும் எனவும், அதுவரை இறந்த சிவகுமார் உடலை வாங்க மாட்டோம் எனவும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த இலங்கை தமிழர்கள் திடீரென சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இரு குடும்பமும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அதனுடன் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசலானது பாதிக்கப்பட்டது. நிலைமையை சமாளிக்க போலீசார் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வராங்க. அதே சமயம் இந்த விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்.